Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anandita. So again we are back with full movie scene reaction of Jeans and this is Climax. Climax scene, Okay, yes. that's the final climax scene. And yes, let's get started without a single delay. And if you're new to this channel, guys, please do subscribe us and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. He destroyed everything. Full home gone. Nice. She has ruined everything actually. உழைச்சு 4 காசு சம்பாரிச்சு என்னை வச்சு குடும்ப நடத்த வக்கு இருந்தா தாக்க சொல்லி அனுப்பு. அதுவும் முடியலன்னா மான ரோசம் பார்க்காம யாத்தா கால்ல வந்து விழு. எங்க அப்பச்சி 4 நாய்களுக்கு கஞ்சி ஊத்தி வளர்த்துறாங்க. 5ஆவதா வந்து கடை. வாண்டியே பண்றா. How humiliating. நீ வாங்க லாரி சீட்டுக்கு பரிசு இருக்குண்ணே. முதல் பரிசு 30 லட்சம். அடே ஆமா. How much greedy is he? Suddenly her whole tone got changed. ஏன் புருஷன் நான் ஓட்டுவேன் ரோசம் வரணுங்கிறதுக்காக திட்டுவேன் ஓப்பன் டாட்டி ஒண்ணு திட்டுறது இல்லையா அது மாதிரி தான் பொத்திட்டு சோலிய வந்துட்டு போக What? Why is she? உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு பாத்தியா அந்த சீட்டை எப்படித்தா நான் போய் பணத்தை வாங்கியாரேன் நீ போனேனா உன் கையில 2500 ரூபாய் கொடுத்து இப்படிதானே சொல்லி ஏமாத்திடுவா காசு என்கிட்ட இருந்துச்சு வச்சுக்கோ குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்துவேன் தினம் தினம் மேஞ்சலுக்கு வேணா உனக்கு 5 ரூபாய் தாரேன் சீட்டு எப்படித்தா இல்ல பரிசு விழுந்தா யாராவது ஏமாத்துவாங்கன்னு சீட்டுல என் பேரை எழுதி வச்சிருக்கேன் அதனால நான் பணத்தை தருவாங்க அம்புட்டு சாமானிய திரும்ப நான் உன் பொஜாதி தானே நான் போனா கூட கொடுக்க மாட்டாங்களா அது சரி He is also confused. பேச்சியப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி சமாளிச்சுக்கோ. அப்போ இந்த குக்கிங் நேம் சைக்கிளோபீடியா எந்த எடிஷன் போ? உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். எதுக்குங்க நன்றி எல்லாம்? கருப்பு பணம் வச்சிருக்காங்க அதை வெள்ளையா மாத்ததுக்காக பரிசு விழுந்த சீட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க உங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போனீங்க. மச்சான் பேச்சு லாட்டரி விழுந்த 2 நாள்ல ஹோட்டல்லே என்னமா மாத்திட்டான். இப்போ ரொம்ப சமத்தாயிட்டான்ல. தம்பி எனக்கு கணக்கு வழக்கு சரியா பார்க்க வராது. அதனால தான் அந்த பொறுப்பை படிச்ச உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நல்லா பாத்துக்குங்க. உங்களை சௌகரியமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. Started again the family business. Yeah. இந்த டிசைன் என்கேஜ்மென்ட் ரிங் இருக்குங்களா? சாரி சார், ஸ்டாக் இல்ல. ஆர்டர் பண்ணுங்க, செஞ்சு தரோம். ஆல்ரைட். உங்க பேரு? ராமூர்த்தி. பாட்டி என்னடா கண்ணு பாட்டி அந்த ராமு தொல்லை தாங்கல பாட்டி. ஐயோ என்ன செய்றான் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து என்கேஜ்மென்ட் ரிங் சொல்லி போட்டு விட நாடு பண்ணிக்கிறான். கூட வேஷம் போட முடியாது. They were playing with fire. Yeah, they're playing with fire. True. இனி நீ வேஷம் போட வேண்டாம். இன்னைக்கு நைட் உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நீ ஊர் This party is having a lot of buddhi after this operation. Her brain got opened up to produce bad ideas. எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு To explore more world thing. But toxic thing. அந்த டபரா தலைய நாச்சி அப்ப மனச மாத்தணும். எப்படிடா அதுக்கு தான் பாண்டிச்சேரியில ரூம் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறேன். என்ன யாரும் தேட வேணாம். சரியான நேரத்துல அதிரடியா வந்து மது கல்யாணத்தை நடத்தி ஆசை தீர்றேன் பார். ஆண்டவ புண்ணியத்துல நல்லா ஆயிட்ட அப்படி இருந்து என்ன பிரயோசனம் வயசான காலத்துல உன்னை தாங்கிறதுக்கும் உன் சொத்தை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கும் ஒரு வாரிசே இல்லாம அவன் சோதனை பண்ணிவிட்டான் பாரு. பேசாம இவனை கட்டிக்க ஒண்ணுக்கு நாளா பட்டு போட்டுருவான். ரெண்டாம் தானம் கட்டிக்கிறது நம்ம குடும்பத்திலே இல்லையே. அண்ணன் கூட அண்ணி செத்த பிறகு ரெண்டாம் தானம் கட்டிக்கலையே. உங்க அண்ணனுக்கு சிங்க குட்டி மாதிரி ஒண்ணுக்கு 2 பிள்ளை இருக்கு. உனக்கு கொள்ளி போட ஒண்ணுமே இல்லையே. அதுக்கான நானா கூட இருக்கலாம்ல. ஒரு காலம் இருக்காது. உன் குடும்ப வித்து நல்ல வித்துப்பா. உங்க அண்ணனுக்கு புள்ள பாக்கி இருக்கிறப்ப தப்பு ஓம் பேர்ல இருக்காது. உன் பொண்டாட்டி உங்க அன்னிக்கு 1 ரூபாய் தண்ணி கொடுக்காம கூட கொன்னா பாரு. அந்த பாவத்துக்காகத்தான் இப்ப வயிறு வழங்காம கிடக்கான். ஊர் சாபத்தை வாங்கி வாங்கி கற்ப பை கருகி கரைஞ்சு வச்சு
இந்த வயசுக்கு மேல வாரிசு உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்பா உன் குறை தீரவே தீராதுப்பா. யார்கிட்ட தான் குறை இல்ல? என்கிட்ட குறை இல்லையா? எனக்கு ஒழுங்கா சமைக்க வராது, சரியா கணக்கு வழக்கு பார்க்க வராது. இம்புட்டியம் பொறுத்துட்டு அவ இருக்கும்போது நான் ஏன் அவ குறைய பொறுத்துட்டு இருக்க கூடாது சொல்லுங்க? இதோ பாருங்க விசாலாட்சியாக்கா, எனக்கு வாரிசே எல்லாம் போனாலும் பரவாயில்ல, சுந்தரம்பாளுக்கு மாத்திரம் நான் துரோகமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. போங்க போங்க, போயிட்டோம். He's playing. She's leaving, giving the reason that she's having exam or something. This is Ramu. I'll be back. இந்தாங்க மன்சூரா, ஃபெமினா படிக்கிறதுக்கு. உங்க கூட மனசு விட்டு பேசணும் தான் எல்லாரையும் கைட்டி விட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா? If you will say that, I will also go along with you. Not sure. அமைதி எனக்கு கொல்லுதுங்க. Then it is more. எனக்கு உங்களை He likes everything. அண்ணி அவங்க தாங்க வருது. அவங்களும் இப்படிதான் ஏர்போர்ட்ல அண்ணன் மேல ஏகப்பட்ட லவ் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம புழுகி அப்படி ஏறி போயிட்டாங்க. ஆனா பாருங்க, விதி அவங்க நல்லபடியா சேர்த்து வச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி எதுவும் சொல்லாம போயிட்டீங்கன்னா இங்க புழுகி செத்துருவேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒருவேளை அண்ணனும் அண்ணியும் தானே லவ் பண்ணாங்க. ரெட்டை பெறுவீங்கிறனால நம்ம கல்யாணமும் சேர்ந்து நிச்சயமாயிடுச்சு. ஒரு நிர்பந்தத்தினால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு எதுவும் ஃபீல் பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பத்தாதுங்க. ப்ளீஸ் வாயை தொடர்ந்து சொல்லிடுங்க. Oh, I don't know if this kid. மனசே வரலங்க. कोडाईकनाल जा रही है वो. ஐயோ முதல்ல கீழே இறங்குங்க. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா லெட்டர்ல எழுதி அனுப்புறேன். ப்ளீஸ் கீழே இறங்குங்க. புரிஞ்சிடுச்சுங்க. His face, just look at his face. எழுதுறேன்றீங்க. He's becoming mad. Expression. Expression he is giving. Seriously. True actor he is. She is also. ஒரு வார்த்தை பலிஷ் எழுதுங்க. I love you எழுதுங்க. Okay. Bye Vaishu. She is also feeling guilty. மது, நான் இங்க இருக்கேன். செத்து போயில மாதிரி இருக்கு பாட்டி. என்னம்மா? ராமு யாரு பாட்டி? என் மச்சினங்கிறது பெத்த பொள்ளைக்கு சமம். பாவம் ராமு இல்லாத காதல வளர்த்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. Very tough for நாளைக்கே வைஷ்ணவின் ஒரு பொண்ணு இல்ல தெரிஞ்சா do this. அவ கதி என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டானா பிசுவோட முகத்துல எப்படி நான் முடிப்பேன்? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்படி போய் பித்தலாட்ட பண்ணி எல்லாரையும் நோக்கடிச்சு கல்யாணம் படிக்கிறத விட நான் நேரா போய் உண்மையை சொல்லி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். அதுக்கப்புறம் எங்க காதலுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அது எங்களை ஒண்ணு சேர்க்கட்டும். என்ன பேசுற நீ? வெண்ண திரண்டு வர நேரத்துல தாடியை உடைக்கிறேன்னு இப்ப போய் உண்மையை சொல்றேங்கிற? உன் வைஷ்ணவ வேஷம் தான் முடிஞ்சு போயிடுச்சே. இனிமே ராமு ஏமாத்த போறது இல்லையே. இதோ கல்யாணமும் நெருங்கிடுச்சு. உன் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே ராமு கால்ல நான் விழுந்து என்ன மன்னிச்சிருப்பா, இவங்க காதலுக்காக நான் இப்படி போய் சொன்னேன்னு சொல்லி ஏன் ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டா கண்ணு. நெஞ்சில குத்திட்டு மன்னிப்பு கேட்டா சரியாடுமா? இனிமே என்னால முடியாது பாட்டி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? விசு, இது சூப்பர் கம்ப்யூட்டர். அன்னைக்கு வைஷ்ணவியும் மதுவும் டான்ஸ் ஆடி இருந்தப்ப இந்த மாதேசில இந்த வயர்கள்லாம் போட்டுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டரோட ஆடிக்கிட்டு இருந்தான். நானும் ஆடலான்னு பார்த்தா சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. எனக்காக கொஞ்சம் நோடி பாரு. ஏய், வந்த இடத்துல என்ன இதெல்லாம் நோண்டிக்கிட்டு? முதல்ல இதெல்லாம் கைட்டி இருந்த இடத்துல வெச்சுவா, புரியுதா? கடைசியா ஒரு தடவை நோடிக்கிறேன். ஏதாவது நோண்டி மாட்டிக்க போற. Oh no. You will feel cheated. But by saying this,
You can understand. He's just okay. trying to search if any other girls' things are there or not. Okay. The door in between. Oh. She just came to say only, confess only, but they already got to know. உங்க கோபம் எனக்கு புரியுது. நடந்த உண்மையில உங்ககிட்ட சொல்லிடலாத ஓடி வந்தேன். என்ன உண்மையை சொல்ல போறீங்க? மாட்டிட்ட உடனே இன்னொரு பையன் உண்மை மாதிரி சொல்லுவீங்க? அது கேக்குறதா முட்டாளா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்து. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அதுக்கு மூஞ்சில கரிய பூசிட்டல நீ. எல்லாமே தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏய், நான் தான் பண்ணிய. ஒரு லவ் பண்ணி தொலைச்சேன். என் தம்பி என்ன தப்பு பண்ணா? சொல்லு, என்ன தப்பு பண்ணா? சும்மா இருந்தவன ஊர்ல போய் கூட்டிட்டு வந்து அவன கல்யாண ஆசையை காட்டி அவன பைத்தியக்கார மாதிரி அலைய வச்சீங்களே. You bloody cheat. தம்பி விசு, தயவு செஞ்சு ஆத்திரப்படாத. நான் சொல்றது கேளு. அவ மேல எந்த தப்புமே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்ங்கிறதுக்காக ரெட்ட பிறவி நான் தான் போய் சொன்னேன். மதுவ வைஷ்ணவியா நடிக்க வச்சது நான் தான். It's a big shock for him. Correct. என்ன திட்டு? உன் கால் செருப்பால அடி, நான் வாங்கிக்கிறேன். அச்சி நிறுத்து. உன்னை பார்த்தால எனக்கு அருவருப்பா இருக்கு. வாய் திறந்தாலே போய் பாவம் இந்தியால இருந்து வந்து கஷ்டப்படுறாங்கன்னு ஓடி ஓடி ஒத்தாசை பண்ணதுக்கு என் குடும்பம் மொத்தத்தை கூட்டிட்டு வந்து செருப்பால அடிச்சு. ஐயோ, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சத்தியமா கிடையாது விசு. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்ப. ஏய், கருப்பரை அடிச்சு பொய் சத்தியம் பண்ண பொம்பளை ஆச்சு நீ. எந்த மூஞ்சி வச்சுட்டு உன்னை நம்ப சொல்ற? கொஞ்சம் பொறுமையா நீ பேசாத நீ. மது ஐயா, மிஸ்டர் நாச்சியப்பன், விசு சின்ன புள்ள, தாங்க முடியாத கோபத்துல எதோ பேசுது. அன்னைக்கு கட்டி கொடுத்தா ரெட்ட பிறவிக்கு தான் கட்டி கொடுப்பேன் நீங்க ஆணித்தரமா சொல்லிட்டீங்களா? இவங்க லவ் பிரிய கூடாது, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த He has touched the karpoor also, na holy karpoor. இதெல்லாம் போய் தான் செஞ்சதெல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் தப்புதான். உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Oh, that is Pechiyappan, right? கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க நாச்சியப்பன். Acted over. That's why. They're just leaving. Like suddenly. நாச்சியப்பன், மது, கடவுளே. சின்ன பிள்ளை இருந்து உன்னை பாத்துங்கிறேன். ஒரு நாள் கூட இப்படி வாடி போந்தலி பாப்பா. சாப்பிடு பாப்பா. நீ பட்டினி கிடந்தது தெரிஞ்சதுன்னு அவங்க பாட்டி என்ன வெட்டி போட்டுருவாங்க. சாப்பிடு பாப்பா. வேண்டாம் ஜோசப். ஐயோ, நாங்க திரும்பறதுக்கு 2 நாள் ஆகுமே. போட் ஒன்ன காரி திருப்பிட்டா. பரவாயில்ல ஜோசப், ரொம்ப காயப்பட்டுட்டேன். எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. ஏன் பாப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். லவ் ஃபெயிலியரா? ஆசை வச்சுட்டாலே பிரச்சனை தான். I knew that this kind of scenario is going to will come, yes. Because if you lie anything, it is not going to last forever. And this lie also a big lie. It's not a small one. And that also they are playing with the feelings. Playing with the feelings. Yeah, correct. it can lead to so many disasters. True. Nachiyappan is also not at home, so he is not able to guide them what to do or what to not. They will take their own steps. Ramu. Oh, he's here. He's alive. Okay. Ramu. Ramu,
நேரத்துல கல்லு கடிச்சிட்டியாடா? ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் பயந்துட்டியா? அந்த ஸ்டேஜ்ல தாண்டி போயாச்சு. ஏதோ மாதிரி பேசுற. உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. நான் என் பழைய ராம பார்க்கணும். அமெரிக்கா போயிடலாம். இந்த ஊரே வேண்டாம். உயிர் இங்க விட்டுட்டு ஊருக்கு போயிடலான்னு ஏன்டா போய் சொல்ற? யாரு? மதுமிதா சொல்றியா? அவளை பத்தி பேசாத. பொண்ணாவோ துரோகி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவளை குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனி மதுமிதான் ஒருத்தி இல்ல. ஓ, அதான் தூக்கி எறிஞ்ச கேண்டி ஸ்கூல் பேட்ச் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கி கொண்டாந்து பத்திரமா வச்சுக்கிட்டியா? சரி, நான் தான் மணிய லவ் பண்ணி தொலைச்சா எக்கடா கெட்டு போற. நீ என்ன பாவம் பண்ண? உன்னை ஏமாத்ததான் நான் தாய்க்க முடியல. உனக்காக தான் என்ன ஏமாத்துனாங்க. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் ஒரு நாடகம் போட்டாங்க. நாடகம் தெரியாம ஏமாத்த போனதுன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒரு சினிமாக்கு போறோம், பாக்குறோம், சிரிக்கிறோம், அழுகுறோம். சினிமா முடிஞ்சு வெளில வந்து மூஞ்சி தொடச்சுக்கிறது இல்லையா? நடந்தது எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். இவ்வளவு பேர் துக்கத்தை மறைச்சுக்கிட்டு எனக்காக ஏன்டா தத்துவம் பேசுற? ஏய், யாருடா அவங்க? அண்ணிடா. எப்ப அண்ணி தெரிஞ்சோ அப்ப எல்லாத்தையும் சரசரன்னு அழிச்சிட்டேன். இப்ப எந்த காயமும் இல்ல. பாவம், என்னை விட காயப்பட்டது அவங்கதான். அண்ணிங்கிற ஸ்தானத்தும் கலங்க வராம பின்னாடி சுத்திட்டு இருந்த என்னையும் காயப்படுத்தாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது துரோகம் இல்ல, ஏமாத்துற வேலை இல்ல. உன் மேல இருக்கிற காதல், அவங்க காதல் நிஜம். She never crossed her limit, right? She never told I love you to him also, right? Even they are acting, but still she did not. That's what he was telling. This guy is reading book. ஏப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எப்ப பேச வந்தாலும் கையில ஒரு புக் எடுத்து உட்காந்துறீங்க. இப்போதைக்கு என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏப்பா கட்டி வச்சா ரெட்டை பிரிக்கிட்ட கட்டி வைப்பட்டு இன்னும் அடம் பிடிக்கிறீங்க? அண்ணிய தவிர வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அண்ணன் சத்தியமா சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அண்ணன் சந்தோஷமா இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லைன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படி 3 பேர் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு உங்க கொள்கையை தான் கட்டிட்டு அழ போறீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் தம்பி ஊர்ல இருந்து வந்த பிறகு எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசி முடிவு எடுக்கலாம். ஆமா அப்பா, உங்க பிள்ளைங்க கல்யாணத்தை முடிவு பண்ணி வேண்டியது நீங்க. அதுக்கு எதுக்கு உங்க தம்பி வரணும்? ஓஹோ, உங்க தம்பினால தானப்பா இவ்வளவு பிரச்சனையும். அப்பா, உங்க தம்பி கெட்டிக்காரரா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உங்க தம்பி பொண்டாட்டி நல்லவங்களா இருந்திருந்தா உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்காது. He's telling to himself only. விசு, நீ விருப்பப்பட்ட மாதிரியே மதுமிதா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஆனா இப்ப வச்சிருக்கிற முகூர்த்தத்துல வேணாம். அதுக்கு முன்னால எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கலாம். ஏப்பா? அது என் மனசு மாறதுக்கு முன்னால இந்த கல்யாணம் முடிஞ்சிடணும். தேங்க்ஸ்ப்பா. Okay. He's coming to her now. She's in the port only forever. Madhu? I'm sorry, Madhu. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. What is he getting angry? Huh? Madhu, please. It was her fault only. But she has the right to get angry, right? She also loves. She did not cross her limit. She has also her excuses. But you are always tell this thing. Why you are? But she cheated, right? The problem is the cheating. She lied. So what she? தப்புதான் மது. அன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில இருந்தியோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறேன். என்ன புரிஞ்சு ஏத்துக்க மாட்டியா? What if that is Ramu? சுந்தரம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் இந்தியாவுக்கு வந்திருக்காக. உனக்கு தெரியாம பார்த்துட்டும் வந்துட்டேன்.
அடியாத்தி இம்புட்டு பெரிய சங்கதி இப்படி பைய சொல்றிய? அண்ணன் பிள்ளைகளுக்கு மெட்ராஸ்ல கல்யாணமா. நேர்ல வந்து கூப்பிட்டா நீங்க சண்டை பிடிப்பியோன்னு தயங்குறாக. கொண்டாட சொந்தம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு இது? இத்தனை வருஷம் சோகமா காத்தா போச்சு புள்ள. ஆமா ஏச்சப்பனா மெட்ராஸ்ல இருந்து உங்களை தேடி விருந்தாடி வந்திருக்கா. ஹாய் காக்கா மூக்கா டூ. வாங்க வாங்க மாதேஷ் தம்பி. யார் இவங்க? இவங்க நம்ம மருமகளுங்க தம்பி. ஹலோ. இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னதான் உங்களுக்கு லாட்டரியில துட்டு விழுந்தாலும் நீங்க லட்சாதிபதி தான். ஆனா உங்க ஜென்ம விரோதி அதான் இந்த நாச்சியப்பன் கோடீஸ்வரன். டூ பேட். ஐ டோன்ட் லைக் ஹிம். நீங்களும் அமெரிக்கா போகணும், அந்த காந்தி ரெஸ்டாரண்ட் எதிர நேரு ரெஸ்டாரண்ட் போடணும், கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா இது அத்தனையும் செஞ்சு தரேன். இல்ல தம்பி நாங்க 4 இட்லி 2 வடை 1 டீ அதோட நிறுத்திக்கோ. இவங்க அண்ணன் டால்டா தலையன். அதான் அந்த நாச்சியப்பன் தன்னுடைய ரெட்டைப்பிரிவு பசங்களுக்கு ரெட்டைப்பிரிவு பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மடத்தனமா ஒரு கண்டிஷன் போட்டான். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. உண்மையிலேயே எங்க அக்கா ரெட்டைப்பிரிவு இல்ல. அந்த நாச்சியப்பன் ஒத்து போறது இல்ல. அப்பன் சொல்லாம விசு பையனும் தாலி கட்ட மாட்டான். இதுக்கு ஒரே வழி ஆள் மாறாட்டம். உங்க புருஷன் அதான் இந்த பேச்சியப்பன். அங்க நாச்சியப்பனா வந்து கட்டுறா தாலியன்னா விசு பையன் கட்டிடுவான். அப்போ நாச்சியப்பன் முட்டுக்கட்டையால ஒரே அடி. அந்த டபரா தலையும் க்ளோஸ். ரூம்ல போட்டு பூட்டிட வேண்டியது. தாலி கட்டினதும் அவுத்து விட்டுற வேண்டியது. எச்சிக்கல நாயே உன்னை என் பெரிய ஐயா குடும்பத்தை பத்தி ஐடியா குடுக்குறியடா? ஐடியா குடுக்குற? சுந்தரம் சுந்தரம் தலையே யார் நடவ தலையே? ஏன்டா யார் பாத்துடா? இவனே இதவர் கோமார்க்கா நான் பேசி வழங்க வைக்கிறேன். இவனே மூச்சோட போட்டானே எலி பாய. என்ன பேசுற புள்ள நீ? அவனை உதைச்சு வரட்டா அங்க போய் புதுசா குழப்பம் பண்ணிடுவான். அவன் போற பக்கத்துல போய் அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுருவான். அவனுக்கு அண்ணன் கிட்ட இருக்கு. अभी बोरा वाला ड्रामा होगा. He's reading the book only now also. வாங்க சின்ன சம்பந்தி, உங்களை காணுமே எவ்வளவு கவலைப்பட்டு போயிட்டு தெரியுமா? நல்லா வாங்க. இது யாரு? சின்ன சம்பந்தி மாவா? நல்லா வாங்கம்மா. நீ எங்க போயிருந்த? மழையில நனைஞ்ச கோழி மாதிரி அசிங்கமா இருக்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. He will be boiling from inside. Yes. அண்ணன் எங்க? இங்க தானே எங்க இருந்தாரு? நல்லா வா. So many people. Yeah. என்ன நடக்குதுங்க? யாரை கேட்டா கல்யாணம் நடக்குது? அண்ணன் என்னால் தானே விஷயம். முதல்ல ட்ரெஸ் மாத்ரா. பொண்ணு அம்மா மாதிரி அழகா இருக்கா. No. He wears boots. What he's going to do? ஓஹோ வேணாண்ணே வேணாண்ணே. விசோ கீழ இறங்கி வாடா. ஐயோ எழுந்துடா. நாச்சியப்பன் என்ன இது? ஏன் விசு எந்திரிக்க சொல்றீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல உங்களை வரவேற்கிறதுல ஏதாவது குறை வச்சிட்டோமா? லிசன், ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சா ரெட்டப்பிரவேல தான் கட்டி வைப்பேன். ஆனா உங்க பொண்ணு ரெட்டப்பிரவி இல்ல. என்ன ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க. அது நடக்காது. கம் அவுட் ரீசே. ஐயோ என்ன பிரச்சனை நாச்சியப்பன்? மறுபடியும் வேதாள முருங்கை மரத்துல ஏறின மாதிரி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டு தானே இந்த கல்யாணமே நடக்குது. யார் ஒத்துக்கிட்டா? யார் ஒத்துக்கிட்டா? லிசன், டோன்ட் எவர் ட்ரை டு மேக் மீ a fool, right? அப்பா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு கோவப்படுறீங்க? அன்னைக்கு நீங்க தானே என் மனசு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க உங்களுக்காக தானே அந்த முகூர்த்தத்தை முடிச்சது. This guy. பாத்தீங்களா, உங்க பையனே சொல்ற அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னு. இப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க? எஸ் எஸ், அன்னைக்கு ஆமான்னு சொன்னேன். ஆமா. ஆனா இப்ப சொல்றேன் கல்யாணத்தை நிறுத்தணும். யோ என்னைய பேசுறடி? அன்னைக்கு ஒத்து போறா, இன்னைக்கு இல்லன்னு வரும். நான் வராறியா நீ? சும்மா ஏதோ தெரியாம நீங்க போய் சொல்ல ஏமாத்தி முஞ்ச கரிய பூசல என்னையும் பிள்ளைங்கள மடையனாக்கல. எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலி உங்களுக்கு புரியும். Bursting like anything on the day itself, like it's happening now. The wedding. விசு நீ இறங்க வேண்டாம். நீங்க போக விசு, இது சரி வராது. நாங்க தப்பு பண்ணிட்டோம், பட்டுதான் ஆகணும்.
எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணி நில்லுங்க அண்ணி, தயவு செஞ்சு நில்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ். என்ன என்ன திருப்பி திருப்பி ரெட்டை பிரிவு உலகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறனால தானே ரெட்டை பிரிவு கட்டி கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க. இனில இருந்து உங்களுக்கு 2 பசங்க இல்ல, ஒரே பையன் தான். நான் இப்பவே தற்கொலை பண்ணி செத்துறேன். டேய் நீ ஏன்டா சாவணும்? இவர் யார் இந்த கல்யாணத்தை நிறுத்த? இப்படி 1000 பேர் நடுவுல குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்தடுத்து அவமானப்படுத்துறப்ப நம்மளுக்கு அப்பாவா? இவர் வேற யாரோ 420 கிரிமினல் ஃப்ராட் நம்பிக்கை துரோகி. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பேர் தர்ம சங்கடமா மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? பயமுடா பேச்சுப்பா, அவசரப்படாத, அமைதியாரு. இல்லன்னு அண்ணன் இந்த காரணத்துக்கு ஒத்துக்கவே. அண்ணன் நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் பிரியக்கூடாது தானே இப்படி நீங்க அவமானப்படுறீங்க. என் குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வேணாம். என்ன அண்ணன் நேத்து வரைக்கும் ஊர்லயே இல்ல. அண்ணன் வேஷத்துல இருந்து நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். He told everything now. Now the situation what is. Now she's coming. She will burst. She will burst now. காரை குடிக்க என் புருஷனா வந்தது நீயா? எல்லாம் ஒரு மனுஷனா? நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கே. ராத்திரி வீட்டுக்கு வருது புருஷனா இல்ல அவங்க அண்ணனான தெரியாம ஒரு பொம்பளை எப்படியா நிம்மதியா குடுத்தன பண்ணுவா? இம்புட்டு நாள் ஆங்காரியா அர்த்தம் கேட்டு இந்த தாலி அத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், இவங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கும்னு விளங்காம இந்த தாலியை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட இந்த தாலி அத்துட்டு வாழ வேண்டிய இருக்கிறது மேல. ஐயோ போதும் சுந்தரமா போதும். தாலி அத்துட்டு போறேன் நீ ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? நான் உன் குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் நல்லதுக்கு தான் தெரிஞ்சிருந்தோம். புருஷனா நச்சதை மட்டும் பெருசு பண்ணி அத்துக்கிட்டு போறேன் நீ ஏன் இப்படி வரட்டு பிடிவாதம் பிடிக்கிற? நீ பிடிக்கல? கட்டி வச்சா ரெட்ட பேர்களுக்கு தான் உன் பிள்ளைகளை கட்டி வைப்பேன்னு நீ வரட்டு பிடிவாதம் பிடிக்கல? உன் தம்பி பொண்டாட்டியை திருத்துறதுக்காக நீ வேஷம் போடலாம், தான் ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வேஷம் போடக்கூடாது. Both sides is wrong, right? நீ போய் சொல்லலாம், தான் பேத்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டி போய் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமோ? நீங்க செஞ்சது நல்லதுக்குன்னா அவங்க செஞ்சதும் நல்லதுக்குதான். நீங்க செஞ்சது சரினா அவங்க செஞ்சதும் சரிதான். அவங்க செஞ்சது தப்புனா அப்ப நீங்க செஞ்சதும் தப்புதான். நீங்க செஞ்சது சரினா நானும் என் புருஷனமா நின்னு அச்சனை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். நீங்க செஞ்சது தப்புனா நான் இப்படியே அத்துக்கிட்டு நடைய கட்டுறேன். மிஸ்டர் நாச்சியப்பன், நம்ம குழந்தைங்க காதல்ல விழாத வரைக்கும் அவங்க வாழ்க்கையை நாம தீர்மானிக்கலாம். ஆனா எப்போ காதல் வந்துருச்சோ அப்பவே வாழ்க்கை அவங்க கைக்கு போயிடுச்சு. நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்ம பிள்ளைங்க தலையில திணிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. வாழ்க்கைங்கிறது என்ன, விட்டு கொடுக்கறது தானே. அவங்கள பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அழகா விட்டு கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு நல்ல பிள்ளைங்களுக்காக நம்ம கொள்கைகளை விட்டு கொடுக்கறது தப்பே இல்லை. Everybody is trying to convince. Oh man, what is this? He's thinking. What is this? Oh, it is done. Waiting. He's showing his tricks. Wish you a happy married life. Imaginary girlfriend. Okay. The so, jeans, पीछे yes, jeans का कपड़ा था. So I don't know why they have kept this movie name Jeans. I was also surprised. I don't know, didn't know that, but maybe you guys have some clarity, so you Yeah. can let us know why why the exactly name? the name they have given Jeans. Yes. Right. I don't see any context about jeans. Maybe some other thing might be there. Yeah, that word probably. refers to something else in Tamil or what. Right. I don't know. But in Hindi also they have produced the film as Yeah, Jeans yeah, only. name Actually, they have given the name same only. So definitely I like the film. I didn't know whether the film did well that time, but I now think it has I'm done. now It I'm did knowing well. that it really did well, and I have seen several times this movie, but for the in Tamil
language for the first time I'm seeing in front of you I'm all. watching for the first time So this movie. In he Hindi watched also it I for the haven't first watched this time. movie. Yes, yeah. So yes. So definitely liked it a lot. Thank you for suggesting. Lot of and turns keep and on twists was suggest there, good and movies. lot of Correct. entertainment was Very there, much. which we wanted to see here, right? Yeah. Even everyone's acting, Acting was, Prashant yes, sir of acting is brilliant, and Aishwarya Rai ma'am, she's fantabulous. We all know that. So Right, everybody, grandma, the Everybody, father, yes. everybody actually. So yes, very nice movie. 10 on 10 from our side. We really enjoyed it. Let us know how do you feel about this reaction. If you're new to this channel, guys, please do subscribe us, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.